இந்த பிரபஞ்சத்தில் பல வகையான பொருட்கள் இருக்குது. சின்ன ஹைட்ரஜன் மூலக்கூறில் தொடங்கி பெரிய நட்சத்திரங்கள், கோள்கள், துணைக்கோள்கள்னு சொல்லி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். அதுலேயும் ரொம்ப மர்மமான பொருள்னா அது டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஃபோட்டான் துகள்னு சொல்கிற ஒளி கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு ஈர்ப்பு விசை வச்சிருக்குன்னா அது கருந்துளைகள் தான். அதை இங்கிலீஷில் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஹோல்லையே பல வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெல்லர் பிளாக் ஹோல், இன்டர்மீடியேட்டிவ் பிளாக் ஹோல், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இதில் ஸ்டெல்லர் பிளாக் ஹோல் தான் அதிகமாக காணப்படுது. நாம் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய பிளாக் ஹோல்னா அது TON 618 பிளாக் ஹோல் தான். அதை பற்றி பார்க்கலாமா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி பிரபஞ்சத்தின் மாபெரும் கருந்துளை. ஆயிரத்தி 1957 வருஷத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. அப்போது இந்த கருந்துளையை ஒரு கருந்துளையாக நினைக்காம இதை ஒரு ப்ளூ ஸ்டாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1970 இத்தாலியில் இருக்கிற பொலக்னா ரேடியோ அப்சர்வேட்டரியில் இருந்து மேற்கொண்ட ஆய்வில் இந்த TON 618 பிளாக் ஹோலில் இருந்து ரேடியோ உமிழ்வாக கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் இது ஒரு ப்ளூ ஸ்டார் கிடையாது, குவாசார் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. குவாசார் அப்படின்னா பிளாக் ஹோலை சுற்றி நிறைய பொருட்கள் அதிவேகத்தில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அது இருந்துச்சுன்னா அதனோட மேலேயும் கீழேயும் அதிகமான ரேடியேஷனை இது வெளிவிடும். இதை தான் குவாசார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த TON 618 கருந்துளையை ஹைப்பர் லூமினஸ் குவாசார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகப்படியான வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தொடர்ந்து வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வெளிச்சம் ஒரு கேலக்சியில் இருக்கிற நட்சத்திரங்கள் வெளிவிடுற வெளிச்சத்தை விட ரொம்ப அதிகம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட கேலக்சிக்கு மையத்தில் இருக்கிற கருந்துளையான சஜிட்டோரியஸ் A ஸ்டார் வெளிவிடுற வெளிச்சம் மில்கிவே கேலக்சியில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களை விட அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த TON 618 கருந்துளையோட வெளிச்சம் இருக்குது. இந்த TON 618 கருந்துளை வெளிவிடுற வெளிச்சம் 140 ட்ரில்லியன் சூரியனை சேர்த்து வச்சா எவ்வளவு வெளிச்சம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த பிளாக் ஹோல் மட்டுமே வெளியிடுது. பிளாக் ஹோல்னால் வெளிச்சம் வெளிவிடாதுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். நீ எப்படி பிளாக் ஹோல் வெளிச்சத்தை வெளிவிடுதுன்னு சொல்கிற அப்படி தானே கேட்குறீங்க? அந்த கருந்துளையை சுற்றி இருக்கிற ஆக்சலரேஷன் டிஸ்கில் இருக்கிற பொருட்கள் அதிவேகத்தில் சுற்றுறதால அதிகமான வெப்பமும் வெளிச்சமும் தோன்றுது. இந்த கருந்துளையை சுற்றி இருக்கிற பொருட்கள் நொடிக்கு 7000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. 140 ட்ரில்லியன் சூரியன் அளவுக்கு வெளிச்சம் வெளிவிடுதுன்னா அதுக்குள்ளே எவ்வளோ வெளிச்சம் மாட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு வெளிச்சம் வெளிவிட்டால் அந்த கருந்துளை ரொம்ப பெருசுன்னு கேட்டால் ஆமாம், அந்த கருந்துளை ரொம்ப பெருசு தான். இந்த TON 618 கருந்துளையோட விட்டம் 1300 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற தூரம். சமீபத்தில் கருந்துளையோட ஃபோட்டோவை எடுத்த மெஸ்ஸியர் 87 பிளாக் ஹோலோட டயாமீட்டர் 38 பில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னும் இந்த TON 618 பிளாக் ஹோலோட டயாமீட்டர் 390 பில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெஸ்ஸியர் 87 பிளாக் ஹோலோட மாஸ் 2.4 பில்லியன் சோலார் மாஸ் அப்படின்னும் இந்த TON 618 பிளாக் ஹோலோட மாஸ் 66 பில்லியன் சோலார் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எதுக்கு இந்த பிளாக் ஹோலை மெஸ்ஸியர் பிளாக் ஹோலோட சேர்த்து சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சேர்த்து சொல்கிறேன். இந்த TON 618 பிளாக் ஹோல் நாம் கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல்லையே ரொம்ப பெரிய பிளாக் ஹோல். ரொம்ப விஞ்ஞானிகள் மற்றும் வானியலாளர்கள் 50 பில்லியன் சோலார் மாஸை விட அதிகமான மாஸ் கொண்ட பிளாக் ஹோல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தப்போ 66 சோலார் மாஸ் கொண்ட இந்த TON 618 பிளாக் ஹோல் அவங்களோட எண்ணத்தை எல்லாம் சுக்குநூறாக உடச்சிச்சு. TON 618 பிளாக் ஹோலுக்குன்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கியிருக்காங்க. 50 பில்லியன் சோலார் மாஸை விட அதிகமாக இருந்தால் அதை அல்ட்ரா மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னும், ஃப்யூச்சரில் அதுக்கும் மேலே நிறைய நிறை கொண்ட பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சா, அதாவது 100 பில்லியன் சோலார் மாஸ் இருந்தால் அதை ஸ்டூபிடஸ்லி லார்ஜ் அல்ட்ரா மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னும் ஒரு கேட்டகரியை உருவாக்கிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த TON 618 பிளாக் ஹோல் மட்டும்தான் பெருசுன்னே கிடையாது, இதுக்கு மேலேயும் பிளாக் ஹோல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த TON 618 பிளாக் ஹோல் அளவுக்கு மிகப்பெரிய பிளாக் ஹோல் எப்படி உருவாக்கியிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக கருந்துளை சூரியன் எடையை விட 10 மடங்குக்கும் மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் தன்னோட வாழ்நாள் கடைசியில் சூப்பர் நோவா அப்படிங்கிற நிகழ்வில் இருந்து கருந்துளையாக உருவாகுது. எல்லா நட்சத்திரமும் கருந்துளையாக மாறுமான்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லணும். இது நட்சத்திரத்தோட எடையை பொறுத்தது. இப்படித்தான் பிளாக் ஹோல் உருவாகுது. பிரபஞ்சத்தோட ஆரம்பத்தில் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இல்லாத காலத்திலேயே எப்படி இந்த மாதிரியான மிகப்பெரிய கருந்துளை எல்லாம் உருவாகியிருக்கும்னு ஒரு கேள்வி வருதில்ல. இதுக்காண்டி 2 தியரியை முன்வைக்கிறாங்க. அது என்னென்னா, இந்த மாதிரியான கருந்துளை எல்லாமே உருவாகும் போதே நட்சத்திரமாக உருவாகாமல்
சின்ன கருந்துளையாக உருவாகி இருக்கலாம். அது காலம் போக போக பெருசாகி இருக்கலாம். இன்னொரு தியரி என்னென்னா, நட்சத்திரத்தில் இருந்து கருந்துளையாக மாறி அது காலப்போக்கில் சில சூப்பர் மேசிவ் கருந்துளையை ஒன்றா சேர்த்துருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. சாரிப்பா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த டான் 618 பிளாக் ஹோல் பூமியில இருந்து 10.7 பில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது. இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த கருந்துளையை ரொம்பவும் ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதனோட வெளிச்சம் இருக்குது. 140 ட்ரில்லியன் சூரியனோட வெளிச்சம்னா சும்மாவா என்ன? உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த கருந்துளை 230 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருந்திருந்தா நமக்கு சூரியன் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சூரியன் எந்த அளவுக்கு வெளிச்சம் வெளியிடுமோ அதுக்கு சமமான வெளிச்சம் இது வெளியிடும். பூமியிலிருந்து பார்த்தா 2 சூரியன்கள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்மளோட சூரியன் 15 கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருந்துளை கேன்ஸ் வெனாட்டிசி மற்றும் கோமா பெரனிசஸ் கான்ஸ்டிலேஷனில் இருக்குது. இந்த பிளாக் ஹோலை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இத்தனையும் உள்ளடக்கிட்டு இருக்கிற பிரபஞ்சமே எப்படி உருவாகுச்சுன்னு ஆச்சரியமாக இருக்குது. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.